என்னம்மா சீதா, அம்மா அங்க காணோம்? யாருக்கு தெரியும்? அது எங்க ஊர் சுத்த போச்சோ. உனக்கு கொஞ்சமாவது மாமியார் மேல பாசம் இருக்கா? உங்களுக்கு தாய் பாசம் இருக்குல்ல, போய் தேடி பாருங்க. இந்த நேரத்துல எங்க போய் தேடுறது? விடிஞ்சா கிளவி தானா வந்து சேரும். அப்பா வாங்கப்பா, சாப்பாடு போட்டுமா? வேண்டாமா. ஏன்பா? பசிக்கல. என்னப்பா காலையில என்ன சொன்னீங்க? சாயங்காலமா வந்து சாப்பிட்றேன் நீங்கல்ல, உங்களுக்காக தானே சமைச்சு வச்சிருக்கேன். இப்ப பசிக்கலன்னு சொன்னா எப்படி? சரி. என்னப்பா, என்ன இரும்புறீங்க? உடம்பு சரியில்லையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்னப்பா, ஏன் ஏன் கண்ணு கலங்குது? உனக்கு நான் எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நீ பாவம்மா, ரொம்ப கஷ்டப்படுற. யார் சொன்னது? நான் நல்லதா இருக்கேன். ஆ, என் வீட்டுக்காரருக்கு வேலை இல்ல, அந்த ஒரு குறையை தவிர நான் நல்லதா இருக்கேன். அது இல்லம்மா, ஏற்கனவே உனக்காக நான் ஏதாவது சேர்த்து வச்சிருக்கணும், ஆனா பண்ணல. உன் அம்மாவையும் தம்பியும் நம்பி கடைசி வரைக்கும் நீ எப்படி காலம் தள்ள போறியோ எனக்கு புரியலம்மா. என்னப்பா, என்னமோ நாளைக்கே எங்கேயோ கிளம்பி போற மாதிரி சொல்றீங்க? எனக்கு வயசாயிடுச்சு இல்லம்மா. இந்த காலத்துல யாருக்கும் எப்பவும் எது வேணாலும் வரலாம். அதை நினைச்சாதான் மனசுக்கு கவலையா இருக்கு. அட போங்கப்பா, உங்க வயசெல்லாம் ஒரு வயசா? இவர் இருக்காரு, இந்த ஆளை விட நீங்க நல்லாவே இருக்கீங்க. தப்புமா, அப்படி சொல்லக்கூடாது. கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போறது இவர்தான். ஆ, இவர்கிட்ட நீ நல்ல மாதிரியா நடந்துக்கணும், புரியுதா? சரி, சும்மா பேசுறத நிறுத்திட்டு சாப்பிட வாங்க. மாப்பிள்ள நீங்க? நான் சாப்பிட்டேன் மாமா, நீங்க போய் சாப்பிடுங்க. வாங்கப்பா. இந்தாங்கப்பா. போதுமாப்பா? போதுமா. ஓஹோ, மக வீட்டுல சாப்பிட உட்காந்தாச்சா? என்ன ஜென்மமோ, அங்க ருசி ருசியா பண்டமும் பலகாரமும் இருக்கு, அதை விட்டுட்டு இங்க என்னமோ பத்திய கஞ்சி மாதிரி ரசமும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சும்மா ரமா. ஏண்டி, கிடைச்சாலும் அனுபவிக்க தெரியாம ஏண்டி இப்படி பிச்சைக்காரத்தனமா இருக்கீங்க நீ உன் அப்பனும்? இதுக்குதான் சொல்லுவாங்க, எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு. என்ன வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசுவீங்க? இன்னைக்கு ஒன்னும் அட்வைஸ் பண்ணவே காணோம். இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அலமேலும், உனக்கு என்ன திட்டுறது ரொம்ப பிடிக்கும். திட்டு, எவ்வளவு வேணாலும் திட்டு. அடேங்கப்பா, என்ன திடீர்னு ஞானோதயம்? முன்னாடிலாம் ஒரு வார்த்தை சொன்னா உயிரே போற மாதிரி கோவப்படுவீங்க. என்னாச்சு இப்ப உங்களுக்கு? அத்தை, ஐயோ ரஞ்சு, வாமா வா வா, மேல போய் உட்காந்து பேசுவோம் வா. இல்ல வேணாம் அத்தை. அத்தை நல்லா காஃபி போடுத்துறேன் வாமா. பரவாயில்ல அத்தை, என்ன இங்க சத்தம்? அதுவா, இவ ஏதோ நீ புதுசா சமையல் பண்ணாலாம், அதை இந்த ஆள் உட்காந்து தின்னுட்டு இருக்காரு. எதுக்குங்க இங்க எல்லாரும் மேலேயே ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் கேட்க மாட்டேங்கிறாரு. என்னம்மா அது? வளையல் வாங்குறதுக்காக நகை கடைக்கு போயிருந்தேன். அப்போ திடீர்னு உங்க ஞாபகம் வந்துச்சு. ஏன் ஞாபகமா? ஆமா, உங்க தாலி செயின் ரொம்ப தேஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. அதான் புது தாலி செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ எனக்கா? ஐயோ 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 ஐயோ, நல்லா இருக்குமா? அம்மா, இது எத்தனை பவுன் இருக்குமா? ரொம்ப விலையோ? அத பத்தி எல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப அம்சமா இருக்குமா. இத்தனை காலம் நான் என் கழுத்துல போட்டிருந்த தாலி ரொம்ப வேஸ்ட். இதுதான் என் கழுத்துக்கு அழகா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த பழைய தாலியை அழிச்சு சின்னதா ஒரு வளையல் பண்ணி போட்டு போறேன். ஒன்னாலதான் நான் தங்க வளையலே போட்டுக்கணும்னு இருக்கு போல இருக்கு. சரி அத்தை, நான் கிளம்புறேன். என்ன நீ சாப்பிடாம போற? ஐயோ எனக்கு பசிக்கல. அதெல்லாம் எப்படி? உன்னை சாப்பிட விட்டுருவேனா? வா வா. வேணாம், நீ வர வந்து சாப்பிட்டு தான் போற. வா வா. அம்மா,
அம்மா டேய் ஏன்டா ஊரே கேட்கும்படியா காட்டு கத்தா கத்துற? என்னடா வேணும் உனக்கு? பசிக்குதுப்பா, அம்மா வந்தா நான் சோறு போடணும். அம்மா அம்மா எங்கேயோ வெளியே போயிருக்கா. ஆர்த்தி, அவனுக்கு பசிக்குதான், போய் சாப்பாடு போடுமா. நான் படிக்கணும், அசைன்மெண்ட் எழுதணும். ஆனாலும் நீ அநியாயத்துக்கு போடிடுமா. ஐயோ டேய், படிப்புக்கும் உனக்கும் தான் எந்த சம்பந்தமும் கிடையாது. பாவம் அந்த பொண்ணு படிக்குது, அதை பார்த்து சந்தோஷப்படாம ஏதோ பொறாமப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிய. சரி சரி, போய் நீயே போட்டுக்கிட்டு சாப்பிடு போ. எது? நானே எனக்கு சோத்தை போட்டுக்கணுமா? ஆ. நாட்டில் ஒருத்தன் அவனுக்கே சோறு போட்டுக்கிறது இருக்குது, அது எவ்வளோ பெரிய துயரம் தெரியுமா? ஏன் இந்த வயசுலயே உனக்கு அம்மா பக்கத்தில் உட்காந்து பரிமாறும் போது தான் வாய்க்குள்ளேயே இறங்குது. ஆனால் எனக்கு நானே சோறு போட்டுக்கணும்ல. இவர் பெரிய சீமா சிங்கக்குட்டி. டேய், உன் பொண்டாட்டி உன்னை இந்த மிதிக்கிற போதே உனக்கு இன்னும் வாய் கூட படங்கல பாக்குறேன். இவரு அப்படியே மதிக்கிறாங்க எல்லாரும். பார்த்து நைனா தெருவில் பால் வண்டி வருது, நாளைக்கு பால் ஊத்திட போறான். தம்பி, தம்பியா? பசியோட வந்திருக்க, நீ போய் லுங்கி மாத்திட்டு வாப்பா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏ சுந்தரி, நீ போய் உன் சின்ன மாமனுக்கு சாப்பாடு போடு போ. யாருக்கு? ராஜேஷ் மாமாக்கா? ஆமாண்டி, அவனுக்கு தான். மீன் குழம்பு ஊத்தி சாதத்தை போடு, இதுதான் நல்ல சான்ஸ். என்னக்கா, மீன் குழம்பு பெரிய மாமாக்கு தானே செஞ்சு வச்சிருக்க? அதான் தினம் திங்குதே. நீ போய் உன் சின்ன மாமனுக்கு போடு. இந்த மீன் குழம்பு தான் அவனுக்கு தூண்டில் போடுற மாதிரி. என்ன சொல்ற நீ? திடீர்னு என்ன உனக்கு அவர் மேல அவ்வளோ கரிசனம்? எல்லாம் காரணமா தாண்டி சொல்றேன். என்னக்கா காரணம்? அடியே, அந்த ஆர்த்தி இருக்காளே, அவளும் உன் மாமனும் புருஷன் பொண்டாட்டியா வாழல. இந்த நேரத்துல நீ அவன்கிட்ட போய் சிரிச்சு பேசி இதமா பதமா நடந்துக்கிட்டா அவனுக்கு உன் மேல விருப்பம் வரும்டி. அடப்போக்கா, நீ இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே இருப்ப. அந்த ஆர்த்தி என்ன திட்டாலும் மாமா பணிஞ்சு பணிஞ்சு அவளுக்கு தான் காவடி தூக்குறாரு. அதெல்லாம் பண்ணுவாண்டி. அவங்க 2 பேருக்குள்ள விரிசல் இருக்கு. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழல. கழுத்துல தாலியை கட்டிட்டு அலையறால, அப்புறம் என்ன? மக்கு, தாலி கட்டிட்டா போருமா? அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது 1000 இருக்கு. அவன் அவளை விரலால கூட தொடாம குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அப்படியா? ஆமாண்டி, டியூப்லைட்டு. இதை பார், நாம 2 பேரும் இங்க நின்று பேசிட்டு இருந்தா அவனுக்கு சந்தேகம் வந்து எந்திரிச்சு போயிடுவான். நீ அவன்கிட்ட போய் நல்ல விதமா பேசி பழகு. அப்பதாண்டி அவனுக்கு உன் மேல பாசம் வரும். அதுக்கப்புறம் நம்ம சைடு அவனை இழுத்துக்கிட்டு அவளை ஈஸியா துரத்தி விட்டுறலாம். இதெல்லாம் நடக்குமாக்கா? நீ சீக்கிரமா வந்து சுறுசுறுப்பா நடந்துக்கிட்டா எல்லாம் நடக்கும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வா வா. போதும் போதும். சாப்பிடுங்க மாமா, நானே உங்களுக்காக மீன் குழம்புலாம் செஞ்சேன். சாப்பிடுங்க, பசியோட இருப்பீங்க. என்னடி வெறும் குழம்பு மட்டும் ஊத்துற? அந்த பொரிச்சு வச்ச மீனெல்லாம் யார் சாப்பிடுறதா? அந்த மீன் துண்டையும் எடுத்து போடுறி. பார்த்து பக்குவமா பரிமாறு. சாப்பிடுங்க மாமா. என்னம்மா எல்லாம் புதுசா இருக்குது? புதுசுதான், இப்பதான் மார்க்கெட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்தேன். நான் அதை கேட்கல, என்ன திடீர்னு பாசம்னு கேட்குறேன். திடீர் பாசம்லாம் ஒண்ணும் இல்லப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என் கையால் தான் சாப்பிடுவ, என்கிட்ட இருந்து தான் செலவுக்கு துட்டு வாங்கிட்டு போவ. இப்பதான் ஆளே மாறிட்டியே, செலவு கூட என்கிட்ட காசு கேட்கறது இல்ல. எப்படி கேட்கறது? நீ தான் ஆகுனா சண்டைக்கு வந்துடுற, கண்ணா பின்னான்னு திட்டுற, எதுக்கு எடுத்தாலும். இத பார்ப்பா, நான் ஒரு வெள்ளந்தி. எனக்கு எதையும் மறைச்சு பேச தெரியாது. என் மனசுல எந்த கல்மிஷமும் கிடையாது. இது வரைக்கும் உனக்கு என்னை பத்தி தெரியாது. நான் உன் அண்ணனை கட்டிட்டு வரும்போது அவர்கிட்ட ஆட்டோ கிடையாது, ஒத்த பைசா கூட சம்பாதிக்கல. அதுக்காக நான் அவரை கோவமா திட்டியோ தப்பா பேசியோ நீ பாத்திருக்கியா? அவரை மதிச்சு அன்பா அவர் கூட பேசி கூட வாழ்ந்து குடுத்தனம் பண்ணி குழந்தைங்களை பெற்று சந்தோஷமா வாழலையா? அந்த மனுஷன் கூட எத்தனை தடவை சண்டை போட்டாலும் நான் என்னைக்காவது விட்டு கொடுத்துருக்கேன் நான் சொல்லு? அது என்னவோ உண்மைதான். எனக்காவது கோவம் குணம் ரெண்டும் இருக்கு. ஆனா என் தங்கச்சிக்கு குணம் மட்டும்தான் இருக்கு. அவன் என்னைக்காவது கோவமா பேசி நீ பாத்திருக்கியா? இப்ப கூட நீ சாப்பிடாம போறத பார்த்துட்டு அவ வந்து சொல்லித்தான் நான் உன்னை வந்து கூப்பிட்டேன். நீ சாப்பிடாம போறத பார்த்துட்டு அவ கண்ணு கலங்கி போயிடுச்சுப்பா. மாமா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை ஆர்த்தி ஏன் தான் அப்படி அலட்சியப்படுத்துறாளோன்னு அவ கண்ணீர் விட்டா. நான் தான் தொடச்சு விட்டேன். என் மனசு கேட்கல, அதான் உன்னை கூப்பிட்டு சாப்பாடு போட சொன்னேன்.
1000 தான் இருந்தாலும் என் தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காதுப்பா. அப்படியா? ஆமா, நீ எவ்வளவுதான் உதாசனப்படுத்தினாலும் அவ உன் மேல உயிரியே வச்சிருக்கா தெரியுமா? நெசமாவா? ஆமாம் மாமா, நான் உங்கள் மேலே உயிரையே வச்சுருக்கேன். நீங்கள் என்னை கட்டி காட்டியும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. நீங்கள் சாப்பிடுங்க மாமா. பார்த்து மாமா, முள் இருக்கும். பார்த்து மெதுவாக சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் போடவா? ஓம் சக்திகஸ்தம் விரூபாட்சம் சிகபாகனம் ஜடானனம் தாருணம் பிரபாரோ ரக்னம் பாவஜேது குக்குடத்வஜம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புட்டிவர்தனம் உர்வாருகமிருகவந்தனாம் மிருத்யோ முக்ஷயமாமிருதாதேம் சர்வாபீட்ட பிரசாதபலசித்திரஸ்து மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து சுப்பிரமணிய சுவாமினே நமः பிரசாதபலசித்திரஸ்து. என்னம்மா சௌரியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. கோவில் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுத்தே. கொஞ்ச நாளா வீட்டுல பலவிதமான பிரச்சனைகள், அதான் வர முடியல. அப்படியா? பிரச்சனை அதிகமானாதாம்மா கோவிலுக்கு வரணும்னு தோணும். நான் தான் சர்வ காலமும் சுவாமி பேரு சொல்லிதானே புலம்பிக்கிட்டு இருக்கேன் சுவாமி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அதான் சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, என்னம்மா நல்ல காரியம்? என் 2வது பொண்ணு ஆனந்திக்கு கல்யாண பேச்சு நடக்குது சுவாமி. அதானே, கடவுள் தொடர்ந்து யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். யாருமா பையன்? பையன் பேரு துல்காப்பியன். பெரிய பொண்ணு அபி கூட வேலை பார்த்த பையன். ரொம்ப நல்ல குணம் சுவாமி. நல்லதுமா. அவ குடும்பம்லாம் எப்படி? பையனோட தோப்பனார் என்ன பண்றார்? பையனுக்கு அந்த மாதிரி யாரும் கிடையாது, தனி ஆளுதான். ஆனா நாங்க அது ஒரு குறையா நினைக்கல சுவாமி. சொல்ல போனா மாமியார் கொடுமை, நாத்தனார் பிடுங்கல் எதுவும் இல்லாம நிம்மதியா இருப்பா என் பொண்ணு. கரெக்ட், அதுவும் சரிதானே. எப்படி எப்படி என்ன சொன்ன? இத பாரு, கோவிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க பாத்திருக்கேன். நீ என்ன ஜாட பேச வந்தியாக்கும்? யாரும் யார பத்தியும் ஜாட பேசலம்மா. நீங்க இருக்கிறது நான் பார்க்கல. சாமி கேட்டதுக்கு யதார்த்தமா பதில் சொன்னேன், அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய உருவத்தை நீ பார்க்க மாட்ட. அடேங்க அப்பா, என்னமா பாலிஷ் போட்டு பேசுற நீ? இத பாரு, நம்ம கிட்ட இந்த வேலையெல்லாம் ஆகாது. இந்த அலமேலு கிட்ட எப்பவுமே வெட்டு 1 துண்டு 2 தான். இது பாருங்க, நான் மனசாந்திக்காக கடவுளை கும்பிட வந்திருக்கேன். வம்பு பண்றதுக்கோ சண்டை போடுறதுக்கோ நான் இங்க வரல. ஏய் ஏய் கற்பகம் நில்லு. நான் மட்டும் என்ன மல்லி கட்டவா வந்திருக்கேன்? நானும் சாமி கும்பிட தான் வந்திருக்கேன். உன் கூட டான்ஸ் ஆடுறதுக்கு வரல. நாக்கு கொஞ்சம் அடக்கி பேசு. நான் அடங்கிடாம பேசுறேன். நீங்க பேசுறது தான் சரியில்லை. ஐயோ, உனக்கு கோவம் கூட வருதா? கோவம் வராம என்ன செய்யும்? மாமியார் நாத்தனார் கொடுமை ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அப்படியே உங்களை குறிச்சு சொன்னாலும் என்ன தப்பு இருக்கு? என்னது? என்ன சொன்ன? ஏன் என் பொண்ணு உங்க வீட்டுல வாழ வந்து உங்ககிட்ட கொடுமைகளை எல்லாம் அனுபவிக்கலையா? அவளை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்கீங்க? இப்ப உங்களுக்கு கோவம் வர்றதுல என்ன நியாயம் இருக்கு? கோவப்பட வேண்டியது நாங்க தான். என்னடி, என்ன மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? உன் பொண்ணை நாங்க அசிங்கப்படுத்தணுமா? நாங்க எதுக்கு அவளை தனியா அசிங்கப்படுத்தணும்? அவ தானாவே அசிங்கப்படுற தருதல கழுதடி. வார்த்தை அளந்து பேசுங்க. அடச்சி, வெக்கங்கெட்ட குடும்படி உன் குடும்பம். என்னமோ நாங்க உன் குடும்ப மரத்தை ஏலம் போட்ட மாதிரி படம் காட்டுறிய படம். அந்த தொல்காப்பியம் உன் 2வது மகளை கட்ட போறான்னு சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? உன் மூத்த மக அபி அவனை வச்சிருந்தா, நாங்க அதை கோர்ட்ல சொல்லி ஊர்ல அசிங்கப்பட்ட உடனே இனிமே இது சரிப்படாதுன்னு தெரிஞ்சு ஒரு 2வது மகளை கட்டி வச்சு வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிக்கிற. ரொம்ப வசதியா போச்சு. ஆஹா, சூப்பர். அடி பாவி, என்ன பேச்சு பேசுற நீ? கோர்ட்ல அப்படி ஒரு கேவலமான கதையை சொன்னது நீங்க தானே? சரி, அப்படி ஒரு பேச்சு வந்ததுக்கு அப்புறமும் அந்த பையல எப்படி நீ வீட்டுல சேர்க்கலாம்? எதுக்கு நீ உன் மகளை குடுக்கற? காரணமா தானே? இத பாரு, ரொம்ப நடிக்காத. அக்கா வச்சிருந்த ஆம்பளைய தங்கச்சி புருஷனாக்கிக்கிற கேவலத்தை நான் எங்கேயும் கண்டதில்லடி. இதெல்லாம் உன் குடும்பத்துக்கு மட்டும்தான் தகும். அபாண்டமா பேசுறியடி படுவாவி. இந்த பூமாதேவி பொழந்த உன்னை முழுங்கிட கூடாது. என்னது? என்னையேண்டி பூமாதேவி முழுங்குறா? நீயும் நீ பெத்த கழுதைகளும் பண்ணிட்டு இருக்க அசிங்கத்தை தாங்கிட்டு இருக்கா பாரு அந்த பூமாதேவி. உங்களை தாண்டி முதல்ல முழுங்கணும். இது பாரு, இது அடுக்காது. அந்த கடவுளுக்கே பொறுக்காது. இனிமே அந்த மாதிரி எல்லாம் பேசாது. ஏய்,
அப்படி தாண்டி பேசுவேன். உண்மையை ஊர் பூரா சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? தூ. அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் ஒரே ஆள் தான் புருஷன். இந்த அக்கிரமத்தை பாருங்க, இந்த அக்கிரமத்தை பாருங்கன்னு வீடு வீடா கதவை தட்டி சொல்லுவேண்டி, கதவை தட்டி சொல்லுவேன். கடவுளே, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் என்ன உயிரோட வச்சிருக்கியே, நான் என்ன பண்ணுவேன்?